தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டதாக அதிமுக மற்றும் பாஜகவும் பிரம்மையை ஏற்படுத்தி வருவதாக சிபிஎம் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் கல்லலில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு கூறினார். தமிழகத்தில் வேலையில்லா திண்டாட்டத்தால் இளைஞர்கள் பாதிப்படைந்துள்ளதாக குறிப்பிட்ட அவர், அவுட் சோர்சிங் முறையில் பணியாளர்களை நியமிக்கும் கொள்கையை அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். தமிழகம் முழுவதும் உள்ள அரசு துறைகளில் காலி பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தமிழக அரசுக்கு பாலகிருஷ்ணன் கோரிக்கை விடுத்தார். நாடு முழுவதும் வேலையில்லா திண்டாட்டத்தினால பாதிக்கக்கூடிய இளைஞர்கள் கடும் கோபத்துக்கும் கொந்தளிப்புக்கும் ஆளாயிருக்கிறாங்க. இப்ப அரசாங்கம் பாத்தீங்கன்னா எல்லா வேலை எடுப்பெல்லாம் கூட ஏதோ அவுட் சோர்சிங்ல வெளிமுகமை மூலம் பணியமர்த்துவது, ஒப்பந்த தொழிலாளியா பணியமர்த்துவது அல்லது மதிப்பூதியம் தொகுப்பூதியங்கிற அடிப்படையில் மட்டும் பணியமர்த்த செய்கிற இந்த நடவடிக்கை என்பது நல்லதில்லை. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு வேணும்னே அதிமுகவும் பாஜகவும் ஏதோ சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சு போச்சுன்னு அவங்க இட்டுக்கட்டி சொல்ல விரும்புறாங்க. எங்களை பொறுத்தவரையில தமிழ்நாட்டில் காலங்காலமா நடக்கக்கூடிய பல விரோதமான செயல்களை நம்ம உன்னிச்சு கவனிக்க வேண்டியிருக்கு. இப்ப பிஎஸ்பி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டதை ஒட்டி போலீஸ் விசாரணை என்பது ரொம்ப தீவிரமா நடக்குது. அதுல பல அரசியல் கட்சியை சார்ந்த பிரமுகர்கள் உட்பட கைது செய்யப்பட்டிருக்கலாம். பார்க்கிற போது அரசியல் கட்சிகளுக்கும் சமூக விரோத சக்திகளுக்கும் கூலிப்படையினருக்கும் ஒரு நெருக்கமான உறவு என்பது பின்னி பிணைஞ்சிருக்கிறது என்பது ரொம்ப ரொம்ப கவலைக்குரியது.